இப்ப நம்ம இந்தியாங்கிறோம்ல, இன்னைக்கு 110 கோடி மக்கள் நெருங்கி விட்டோம். அவ்வளவு பெரிய நாடாக இன்னைக்கு வளர்த்திருக்கிறோம். உலக மக்கள் தொகையில 6ல் 1 அல்லது 5ல் 1 என்று சொல்லுகிற அளவுக்கு பெரிய மனித வளம் கொண்ட நாடாக இன்றைக்கு இருக்கிறோம். கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கி சென்று பாருங்கள். இப்படித்தான் இந்தியா கடந்த காலத்தில் இருந்ததா? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாகத்தான் இந்தியா இருந்ததா? இந்த இந்தியா எப்படி உருவானது? நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பீர்கள். தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் என்று போட்டு சேர நாடுன்னு ஒண்ணு, சோழ நாடுன்னு ஒண்ணு, பாண்டிய நாடுன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் நாயக்கர் ராஜ்யம் ஒண்ணு, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒண்ணு, அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர்னு ஒண்ணு, பல்லவன் ஒரு பக்கம், பல்லவ சாம்ராஜ்யம், அங்க கொங்கு நாட்டு தங்கம், இப்படி எல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் 100 நாளா இருந்துச்சு. முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வந்தார்கள் சொல்றீங்களே, அவர்கள் இந்த நாட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? சிவகங்கை ஒரு நாடு, காரைக்குடி ஒரு நாடு, புதுக்கோட்டை ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, இதெல்லாம் ஒரு நாடுங்க. ஊரெல்லாம் நாடு வச்சிருந்தாங்க. மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நாடு, இங்கிட்டு பார்க்க மகாபலிபுரம் அது ஒரு நாடு, இங்கிட்டு பார்க்க காஞ்சிபுரம் அது ஒரு நாடு, அங்கிட்டு பார்க்க வேலூர் அது ஒரு நாடு, இதெல்லாம் கோட்டை வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, செஞ்சு கோட்டமா, கோட்டை இருந்தா ராஜா தான் அர்த்தம். இப்படி இந்த தமிழ்நாட்டையே 200-300 நாடா வச்சிருந்தாங்கல்ல, அப்ப இந்தியா எத்தனை நாடா இருந்திருக்கு? ஒரு 5000 நாடா இருந்திருக்கு. இந்தியான்னு ஒரு நாடு இருக்கவே இல்ல. 5000த்திற்கு மேற்பட்ட துண்டு துண்டு ஊர்களையும் ஜில்லாவையும் தாலுகாவையும் நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, அவன் எல்லாம் மண்டியில தட்டி என்னடா நாடு, அறந்தாங்க ஒரு நாடா, புதுக்கோட்டை ஒரு நாடான்னு ஓய் அடிச்சு அதை ஒண்ணு ஆக்குனது எங்க அப்பா பாட்டேன். முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி முடியாவிட்டால் என்ன செய்யணும்? இன்னைக்கு சென்னையில இருந்து நாங்க மதுரைக்கு போறாங்க, 12 விசா வாங்கிட்டு 12 இடத்துல இறங்கி போகணும். இன்றைக்கு ஒரே நாடுன்னு பெருமை அடிச்சுக்கிறீங்களே, இதை உண்டாக்குறது எப்படி? மந்திரத்துல சேர்ந்துருச்சா? சேரஞ்சோளம் பாண்டியன் வெட்டி செத்தானவங்கள அதெல்லாம் பிடிச்சி மண்ணில இறக்கி ஒரே மாதிரி ஆக்குனது யாரு? 800 வருஷம் ஆண்ட எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் இந்த ஊரு தாலுகாவெல்லாம் பிடிச்சி ஒன்னா சேர்த்து என்னோட நாடு வாடா இல்ல சேர்ந்துக்கலாம் என்று ஒரு நாட்டை உருவாக்கினோம். 80% முஸ்லிம்கள் ஒருங்கிணைத்தார்கள், 10% வெள்ளையர்கள் ஒருங்கிணைத்தார்கள், மீதி 10% தான் நாடு விடுதலை அடைந்த பிறகு நேருவும் வல்லபாய் பட்டேலும் காங்கிரசும் தீர்மானித்தார்கள், உருவாக்கினார்கள். அப்ப 80% நாட்டை இந்தியா உண்டாக்கி வைத்திருந்தார்களே, அதை பறிகொடுத்த காரணத்தினால் நாமல்ல உருவாக்கணும், நாமல்ல கஷ்டப்பட்டோம், நாமல்ல ரத்தம் சிந்தணும். ஒரு நாட்டோட சேர்க்கணும் சும்மாவா? என்ன செய்யணும்? அங்க சண்டைக்கு போகணும், அங்க பல உயிர்களை தியாகம் பண்ணணும், பல பொருளாதாரத்தை இழந்து 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 ஒண்ணு ஒன்னா சேர்த்து 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 800 வருஷம் கட்டிய கோட்டை இந்தியா ஒரு நாள்ல உண்டானது அல்ல. 800 ஆண்டு கால உழைப்பில் இந்த இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குனதே முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால் தான் முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி அதிகமாக நம்ம உண்டாக்குன நாடு ஒரு நாட்டை பாழாக்கிட்டாங்களே, புடிச்சுக்கிட்டாங்களே என்ற ஒரு வெறி கொண்டு உத்வேகம் கொண்டு வெள்ளையர்களை எதிர்த்தார்கள். வெள்ளை காரணம் வழங்கல, பறி கொடுத்தது நாம, உண்டாக்குனது நாம.